குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்றுக்கு நிஃப்டி 180 பாயிண்ட் பாசிட்டிவாக 25,875 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துட்டு நம்ம மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு -4 பாயிண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 25,700 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட்டு கீழே வருது அப்படின்னா கீழே இருந்து மேலே திரும்பும் போது அப்சைட்லேயே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நிஃப்டியோட சப்போர்ட் 25,800, 25,700. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000, அடுத்தது 26,200 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று சொன்னது மாதிரியே ஒரு கன்சல்டேஷன் மோட்ல நம்ம சொன்ன லெவல்லே தான் ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும் பட்சத்தில் 57,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அதை உடைச்சிச்சு அப்படின்னா 57,800 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட்டா இருக்கு. மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல கீழே வருது அப்படின்னா 58,000 திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அப்சைட்லயே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி நேற்று எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். FIS நேற்று 1,750 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS 5,100 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. FIS அவங்களோட செல்லிங் அப்படிங்கிறத குறைக்கவே இல்லை இன்னமும். இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனல் மார்க்கெட்ல என்ன மாதிரி பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.